மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 26ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரி, ஏப்ரல் 26 ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு மே 11 ஆயிடுச்சு. ஆனால் ஏப்ரல் 26 வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம போடாமல் வச்சுருந்தோம். அதை கொஞ்சம் நம்ம கரெக்டாக விடாமல் கரெக்டாக இன்றைக்கி கொடுக்குறோம். தயவுசெய்து லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க. முக்கியமான செய்திகள் இருக்குது. சரிமா, இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 26ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல் தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் ஃபஸ்ட்டு ஏப்ரல் 26 ஒரு முக்கியமான தினம் இருக்குது, இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, அடுத்த தேர்வுகளுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதி, நிதி ஆயோக் அமைப்பின் சரியா அமைப்பு மற்றும் மறுசீரமைப்பு. நிதி ஆயோக் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது, அது எப்படி மறுசீரமைப்பு செஞ்சுருக்கிறாங்க, யாரெல்லாம் புதிய துணைத் தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே 3வது ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. சரி, நீலகிரி வரையாடு தமிழ்நாடு அரசின் மாநில விலங்கு, அது தொடர்பான சிறப்பு செய்திகளை பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீலகிரி வரையாடு தினம் மற்றும் நீலகிரி வரையாடு திட்டம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது, ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அடுத்து இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டுக்கான வன்பொருள்கள். சரி, ஒரு ஹார்ட்வேர், சரி ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்களே மென்பொருள், அது மாதிரி இது வன்பொருள்கள் முதல் தனியார் ராக்கெட்டுக்கானது உருவாக்கப்பட்டுள்ளது. யார் எங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்துட்டு இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் 6 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். சரியாமா, அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். சரியா, விரிவான செய்திகளை ஏப்ரல் 26ஆம் தேதி ஒரு முக்கியமான தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச அறிவுசார் சொத்துரிமை தினம். என்ன தினம்? சர்வதேச அறிவுசார் சொத்துரிமை தினம். அது தொடர்பான முக்கியமான அமைப்பு என்னன்னு சொல்லி பாருங்க, WIPO வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. WIPO சரி, சர்வதேச அறிவுசார் சொத்துரிமை மையம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா. அமைக்கப்பட்ட வருஷம், உருவாக்கப்பட்ட வருஷம் 1967, மறந்துடாதீங்க. சரிங்களா, ஜெனீவாவில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். WTO சரியா, WHO, ILO, WIPO, WMO 5 ஓன்னு முடிகிற முக்கியமான அமைப்புகள் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கும்? ஜெனீவாவில். இந்த லிஸ்ட்டில் WIPO பார்த்துக்குவோம். சரியா, அடுத்த முக்கியமான இந்திய பொருளாதாரம் தொடர்புடைய செய்தி என்னன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப முக்கியமான நிதி ஆயோக் அமைப்பு மற்றும் அதன் மறுசீரமைப்பு ரீசெண்டாக என்னன்னு சொல்லி பாருங்கள். சரிங்களா, நிதி ஆயோக் இதை பற்றி நம்ம எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், எலெக்ஷன் முடிஞ்சு புதிய முதல்வர் வரட்டும், வந்ததுக்கப்புறமா எக்கனாமிக்ஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸ்கீம்ஸ்லாம் நிறைய மாற்றி படிக்க வேண்டியது இருக்கும். அதன் அடிப்படையில் நம்ம எக்கனாமிக்ஸ் தனியாக ஸ்பெஷலாக வீடியோ போடும்போது நிதி ஆயோக் பற்றி கிளியராக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஷார்ட்டாக சரியா, நிதி ஆயோக் நேஷ்னல் NITI அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்னு சொல்லுவாங்க. சரியா, நிதி ஆயோக் அமைப்பு அப்படிங்கிறது ஜனவரி 1, 2015 அன்று முன்னாள் சரி இதுக்கு முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது. இந்த நிதி ஆயோக் அமைப்பானது மத்திய அரசின் சிந்தனை களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. சார், சிந்தனை களஞ்சியம்னா திங்க் டேங்க் சொல்லுவாங்க. சரியா, ஒரு ஐடியா கொடுக்குற ஒரு ஆலோசனை வழங்கும் அமைப்பு மட்டுமே தவிர ஒரு அரசாங்கத்தை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கட்டளையிடும் அதிகாரம் கிடையாது. ஒரு சிந்தனை களஞ்சியமாக ஒரு ஐடியா கொடுக்குற அமைப்பாக தான் இந்த நிதி ஆயோக் அமைப்பு செயல்படுகிறது. ஜனவரி 1, 2015 உருவாக்கப்பட்டது. சார், 2015 சரியா. ஓகே, நிதி ஆயோக் அமைப்பின் தலைவர் எப்பவுமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான். சரியா, பிரதமர் அவர்கள் தான் நிதி ஆயோக் அமைப்பின் பதவி வழி தலைவர். எக்ஸ் அஃபிசியோ சேர்மனாக இருப்பாங்க. இந்த நிதி ஆயோக் அமைப்பு சமீபத்தில் சரியா மத்திய அரசினால் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. சரியா, துணைத் தலைவர் முழு நேர உறுப்பினர்களாக மாற்றிருக்கிறாங்க. யார் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா, சரி, ஃபஸ்ட்டு தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி தொடர்கிறார். ஓகேவா, ஏன்னா பிரதமர் அவர்கள் தான் இந்த நிதி ஆயோக் அமைப்புக்கு வந்து தலைவராக இருப்பாங்க. அதே மாதிரி திட்டக்குழு NDC, இப்போ நம்ம இருக்கிற நிதி ஆயோக், மூணுக்குமே யார் தான் தலைவர்? பிரதமர் அவர்கள் தான் தலைவர், பெயரளவு தலைவர், நாமினல் ஹெட் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா, சரி, இந்த புதிய சீரமைப்பில் நிதி ஆயோக் அமைப்பின் புதிய துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் அசோக் குமார் லகிரி. சரி, ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க, அதை சரியா AK லகிரி அப்படிங்கிற பேப்பரில் போடுறாங்க. அசோக் குமார் லகிரி அவர்கள் தான் சரியா நியூ வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக். சரியா, இதுக்கு முன்னாடி இந்த பதவியில் இருந்தவர் சுமன் பெரி அவர்கள். அவருக்கு பதிலாக தான் அசோக் குமார் லகிரி அவர்கள் புதிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சரியா, அசோக் லகிரி அவர்கள் மேற்கு வங்க சரியா பாஜக MLAவான அசோக் குமார் லகிரி அவர்கள் சரிங்களா மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராகவும் பணியாற்றியவர். இது ஒரு கூடுதல் செய்தி. ஓகேவா, அதே மாதிரி 15வது நிதி ஆணையத்தின் உறுப்பினராக 15th ஃபினான்ஸ் கமிஷனோட மெம்பராகவும் இருந்திருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான சரியா இந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசராகவும் இருந்திருக்கிறாங்க அசோக் குமார் லகிரி. வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர், MLA, மறக்காதீங்க. அவர் தான் தற்போது நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர். யார் நிதி ஆயோக்கோட துணைத் தலைவரோ அவங்க தான் நிதி ஆயோக் அமைப்பின் உண்மையான தலைவர். சரிங்களா, செயல் தலைவர், நிர்வாக தலைவர், எப்படி கேட்டாலும் வைஸ் சேர்மன் தான், மறக்காதீங்க. சரிங்களா, அடுத்தபடியாக நிதி ஆயோக் அமைப்பின்
5 முழு நேர உறுப்பினர்கள். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேர், மொத்தம் 7 முழு நேர ஃபுல் டைம் மெம்பர் செலக்ட் பண்ணிட்டாங்க. இங்கே நம்ம 5 பேர் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம இந்த பார்க்குறது ஏப்ரல் 26 டேட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? அந்த நிதிய அமைப்பின் புதிய 5 முழு நேர உறுப்பினர்கள் யாருன்னு சொல்லி பாருங்கள். பொருளாதார நிபுணர் KV ராஜு, டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் இயக்குனர். சரியா? டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். சரி, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? 1956 உருவாக்கப்பட்டது டெல்லியில். இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எய்ம்ஸ் மருத்துவமனை. சரிம்மா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான உறுப்பினர் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செயலர் அபய் கரந்திகார். அடுத்து விஞ்ஞானி கோவர்தன் தாஸ். அடுத்து மத்திய அமைச்சரின் முன்னாள் செயலர் ராஜு கௌபா. இந்த 5 பேர் தான் புதிய முழு நேர உறுப்பினர்கள். இன்னும் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, அதை நம்ம அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த அமைப்பின் நோக்கம். சரிங்களா? நிதி ஆயோக் அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது சும்மா ஷார்ட்டாக பாருங்கள் போதும், டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை, சரிங்களா, வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான மூலோபாய வரைபடத்தை செயல்படுத்துதல், கொள்கை முடிவுகளில் புதுமையை புகுத்துதல். சரி, என்னெல்லாம் செஞ்சால் இந்தியா சுதந்திரம் பெற்றதன் 100வது ஆண்டு எப்போ வருது? 2047. அந்த 2047க்குள்ள இந்தியாவை விக்ஷித் பாரத், சரியா, வளர்ந்த பாரதம் மாற்ற வேண்டும். அதற்கு என்னெல்லாம் முயற்சியில் எடுக்கணும், அதற்கான ஆலோசனைகள் வழங்கும் ஒரு முக்கியமான அமைப்பு தான் நிதி ஆயோக் அமைப்பு. சரியா? இதோட பார்ட் டைம் மெம்பர், சரியா, பகுதி நேர உறுப்பினர்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதே மாதிரி பதவி வழி, சரியா, பதவி வழி உறுப்பினர்கள் யாரெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 பேர் இருப்பாங்க. சரியா? பொதுவாக பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர், நிதி அமைச்சர், இந்த 4 பேர் தான் பெரும்பாலும் பதவி வழி, அதாவது எக்ஸ் அஃபிஷியோ மெம்பராக இருப்பாங்க. மறந்துடாது. சரிங்களா? அதே மாதிரி CEO, சரி, CEO பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் செயலாளர் அந்தஸ்தில் உள்ளவர். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு போனஸ்கள் கேட்கலாமா? தற்போது நிதி ஆயோக் அமைப்பின், சரியா, CEO யார்? பொறுப்பு CEO. சரி, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பதிலாக மாற்றிருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து அந்த நிதி ஆயோக் அமைப்பின் நிர்வாக குழு, சரியா, கவர்னிங் கவுன்சிலில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சட்டமன்றம், சரியா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை எங்கெல்லாம் இருக்குதோ அந்த அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள். இந்த யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களை டெல்லியும் புதுச்சேரியும் வராது. ஏன்னா டெல்லியிலேருந்து புதுச்சேரியிலேருந்து யார் வந்துடுறாங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே முதலமைச்சர்கள் வந்ததுனால அங்கே துணைநிலை ஆளுநர்கள் வந்து தேவைப்படாது. அப்போ கவர்னிங் கவுன்சிலில் சட்டப்பேரவையுடன் கூடிய, சரி, எங்கெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA இருக்கிறாங்களோ அந்த மாநில யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் ப்ளஸ் யூனியன் டெரிட்டரியோட அந்த துணைநிலை ஆளுநர்கள், இவங்க எல்லாம் தான் அந்த நிதி ஆயோக்கோட கவர்னிங் கவுன்சிலில் இருப்பாங்க. இவங்க தான் அந்த முக்கியமான முடிவுகளை, சரி, அந்த கூட்டத்தில் கலந்துட்டு முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. சரியாம்மா? அடுத்த பாயிண்ட் போலாமா? 3வது ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு பணி தொடக்கம். சரி, நீலகிரி தார் நம்மளுடைய தமிழ்நாடு அரசின் மாநில விலங்கு. சரிங்களா? ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? நீலகிரி வரையாடு எப்போது தமிழ்நாடு அரசின் மாநில விலங்காக அறிவிக்கப்பட்டு, சரியா, நடைமுறைப்படுத்தப்பட்டது? கரெக்டாக பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நீலகிரி தமிழக அரசின் நீலகிரி வரையாடு திட்டத்தின் கீழ் ஏப்ரல் 24 முதல் 27, சரியா, 2026 வரை 3வது ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு பணி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடங்கியுள்ளது. இது யாருடன் இணைந்துன்னு பார்த்தீங்கன்னா கேரள வனத்துறையுடன் இணைந்து தான் தமிழ்நாடு அரசு, சரிங்களா, இந்த 3வது ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு பணிகளை தொடங்கியிருக்கிறாங்க. சரியா? எவ்வளோ எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது, சரிங்களா, அந்த மாதிரி ஒரு கணக்கு தேவைப்படும். அடுத்தபடியாக பரப்பளவு, சரிங்களா, தெற்கே கன்னியாகுமரி முதல் வடக்கே சரியா கூடலூர் வரை உள்ள முக்கியமான மலைப்பகுதிகளில், சரியா, 3100 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் ஆய்வு செய்யப்படுகிறது. சரிங்களா? அதே மாதிரி தொழில்நுட்பம், இந்த கணக்கெடுப்பு பணியில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணான்னு சொல்லி பாருங்கள். டிஜிட்டல் முறையில் மற்றும் வருடை அப்படிங்கிற ஒரு செயலி, என்ன பேருமா? வருடை அப்படிங்கிற செயலி மூலம் தரவுகள் எல்லா டேட்டாவும் கணக்கிட போகிறாங்க. சரிங்களா? அந்த காலடி தடம், சரிங்களா, அதனோட நீலகிரி வரையாட அந்த கழிவுகள் எல்லாமே வச்சு பார்த்துட்டு எத்தனை இருக்குது, எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்துட்டு டிஜிட்டல் முறையிலும் வருடை அப்படிங்கிற செயலி மூலமும் ஈஸியாக அந்த டேட்டா எல்லாமே சேகரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? முக்கியத்துவம், 2024 ஆண்டில் 1031 வரையாடுகளும் 2025 ஆண்டில் 1303 வரையாடுகளும் கண்டறியப்பட்டது. இதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். சரிங்களா? பாருங்கள், நீலகிரி வரையாடு தினம் இந்தியாவில், சரி, தமிழகத்தில் முதல் நீலகிரி வரையாடு தினம் 2023 ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. சரி, அக்டோபர் 7ஆம் தேதி யாருடைய பிறந்த நாள், என்ன ஸ்பெஷலுக்காக இந்த நீலகிரி வரையாடு தினம் கடைபிடிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈயாசி தேவிதார். சரி, சில இடத்துல தாவிதார்னு போட்டிருப்பாங்க, தேவிதார்னு சொல்லலாம் அவர்கள். சரிங்களா? முக்கியமான சுற்றுச்சூழல் ஆர்வலர். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இந்த நீலகிரி வரையாடு தொடர்பான கணக்கெடுப்பை சூப்பராக நடத்தியவர் யார்?
தேவிதார் அவர்கள். அவருடைய பர்த்டே தான் October 7. அன்றைய தினம் தமிழ்நாட்டில் நீலகிரி வரையாடு தினம். முதல் முறை கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு 2023. சரிங்களா, மறக்காதீங்க. தேவிதார் அவர்கள் 1963 முதல் முறையாக இந்த வரையாடு தொடர்பான கணக்கெடுப்பை மேற்கொண்டார். ஓகேவா. அதே மாதிரி இந்த நீலகிரி வரையாடு வந்துட்டு எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா IUCN அமைப்பு. என்ன அமைப்பா? IUCN, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் சொல்லுவாங்க. இயற்கை பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு. சரியா, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், சுவிட்சர்லாந்தில் இருக்கு. இந்த அமைப்பு தான் நீலகிரி வரையாடு எண்ணிக்கை கம்மியாகிட்டே இருக்குது பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது தான் நீலகிரி வரையாடு எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக October 7 நீலகிரி வரையாடு தினமாகவும், சரிங்களா, October 12, 2023 நீலகிரி வரையாடு திட்டமும் தொடங்கப்பட்டது. விட்டுறாதீங்க. சரிங்களா. அடுத்து சூப்பரான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி செய்தி பாருங்க. இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டுக்கான வன்பொருள்கள். ஓகேவா, இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட், அதோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய விட நம்ம பார்த்துருக்கோம். விக்ரம் எஸ். சரியா, November 22 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இது யார் உருவாக்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைரூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். சரி, ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம், அமைந்துள்ள நகரம் ஹைதராபாத். சரி, ஹைதராபாத்தில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸோட அந்த விண்வெளி நிறுவனத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அவங்க தான் இந்தியா முதல் தனியார் ராக்கெட்டை உருவாக்குனாங்க. அதோட பேர் விக்ரம் எஸ். சரியா, November 22, 2022 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இப்போ அடுத்த முயற்சி விக்ரம் 1 அப்படிங்கிற பேரில் ஒரு ராக்கெட்டை பூமியின் சுற்றுவட்ட பாதையில் ஆர்பிட்டலை செலுத்துவதற்கு முயற்சிகள் போயிட்டு இருக்குது இந்த ஸ்கை ரூட் மூலமாக. சரிங்களா, இந்த பாருங்கள் அந்த செய்தி தான் பின்னாடி பார்க்க பாருங்கள். தொடர்ந்து ஸ்கை ரூட் விண்வெளி நிறுவனத்தினால் விண்ணில் ஏவப்பட உள்ள விக்ரம் 1 சரியா எனும் புவி வட்ட பாதைக்கு ஆர்பிட்டல் ராக்கெட் அனுப்பப்பட உள்ள இந்தியன் முதல் தனியார் ராக்கெட்டுக்கான வன்பொருட்களை ஏற்றி சென்ற லாரியை தெலுங்கானா முதல்வர் சரியா யாருமா ரேவந்த் ரெட்டி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். சரிங்களா, ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்திலிருந்து அடுத்த ஒரு சில மாதங்களில் புவி வட்ட பாதைக்கு இந்த விக்ரம் 1 என்ற ராக்கெட் செலுத்தப்பட உள்ளது. ஆர்பிட்டரில் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறாங்க. ஏற்கனவே சோதனை முறையில் அனுப்புனாங்க. அது பேர் வந்து விக்ரம் எஸ். ஆர்பிட்டரில் அந்த பூமியின் நீள்வட்ட பாதையில் சுற்றி வர போகிற அந்த ராக்கெட் பேர் விக்ரம் 1. வித்யாசருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. சரிங்களா, எங்கேருந்து அனுப்ப போகிறாங்க? சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், ஸ்ரீஹரிகோட்டா. சரியாம்மா, சூப்பரான செய்தி கொடுத்துருக்குறோம், மக்களை விட்டுறாதீங்க. அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, WIPO அமைப்பின் தலைமையிடம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? முடிஞ்சு அதோட விரிவாக்கம் ஃபுல் ஃபார்மையும் சேர்த்து சொல்லுங்கள். சரியா, அடுத்தபடியாக நிதி ஆயோக் அமைப்பின் தற்போதைய தலைவர் யார்? அடுத்த மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, நிதி ஆயோக் அமைப்பின் தற்போதைய துணைத் தலைவர் யார்? ஓகேவா. அடுத்து 4வது சூப்பர் 6 கேள்வி, நிதி ஆயோக் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? 5வது சூப்பர் 6 கேள்வி, இந்தியன் முதல் தனியார் ராக்கெட்டின் பெயர் என்ன? 6வது சூப்பர் 6 கேள்வி, இந்தியா முதல் தனியார் ராக்கெட் எந்த நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டுள்ளது? சூப்பராக சொல்லுங்கள். அந்த நிறுவனத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குங்கிறதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. சரியாம்மா, முடிஞ்ச அளவுக்கு என்னோட சிறப்பான முறைகளை சரிங்களா நடப்பு செய்தியில் தொகுத்து வழங்கியிருக்கிறேன். சொந்த ஒரு திருநெல்வேலியில் வந்து சரியா கோவில் திருவிழாக்காக வந்திருக்கேன். அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகி போச்சுது. மண்டே ஓகேவா, சண்டே மண்டே 2 வீடியோவும் கரெக்டாக சொல்கிறேன். இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று போட்டுருவேன். சரிங்களா, அதனால் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் வேகமாக முடிச்சிருங்க. மெதுவாக பார்த்துக்கலான்னு இருக்க வேண்டாம். ஏன்னா அடுத்தடுத்து 2 வீடியோ வரப்போகுது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல முறையில் நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. சீக்கிரமாக அடுத்தடுத்து தேர்வுகள் வரப்போகுது. வேகன்சியும் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம அரசு பணியை உறுதி செய்ய வேண்டும். சூப்பராக தொடர்ந்து படிங்க. நடப்பு செய்தியில் அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.